குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ பப்ளிக் எக்ஸாம் வந்து நெருங்கிடுச்சு. ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணலாம், பப்ளிக்கில் எப்படி சார் 95 எபோவ் வாங்கலாம் அப்படிங்கிற தாட் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே இருக்கும். ஸோ அதை எப்படி சார் நம்ம ஈஸியாக வந்து 12th வந்து எப்படி சார் நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னா, நான் பர்டிகுலராக ஒரு சில சாப்டர் சொல்கிறேன். அந்த சாப்டர் மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு சாப்டர் 1, 2, 3, 4, 8, 11, 12. ஓகே, 1, 2, 3, 4, 5, 6, 7. இதில் வந்து 7 சாப்டர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கவர் ஆகிடும். ஓகே, இந்த 7 சாப்டருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்ஸும் ஈஸியாக தான் இருக்கும், ப்ளஸ் இருக்கக்கூடிய சாப்டரும் சின்ன சாப்டர் தான். ஓகே, ஸோ இப்போ இதை மட்டும் இதில் லைன் பை லைனாக படிச்சுக்குவாங்க. அகைன் வேறு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 5th சாப்டரை பொறுத்தளவு எக்ஸசைஸ் 5.1. ஓகே, அடுத்தது எக்ஸசைஸ் 5.5. ஓகே, இதை வந்து நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது எக்ஸசைஸ் 5.4, கொஷின் நம்பர் 2, 3. ஓகே, அடுத்தது 6th யூனிட்டை பொறுத்தளவு எதை சார் படிச்சுக்கலாம், எந்த யூனிட்டை படித்தா நல்லா சார் மார்க் வரும் அப்படின்னா, எக்ஸசைஸ் 6.1 பார்த்துக்கோங்க, எக்ஸசைஸ் 6.7 பார்த்துக்கோங்க. ஓகே, 7th யூனிட்டை பொறுத்தளவு எந்த எக்ஸசைஸ் சார் பார்த்துக்கலாம்னா, எக்ஸசைஸ் 7.1 பார்த்துக்கோங்க, எக்ஸசைஸ் 7.2 பார்த்துக்கோங்க, எக்ஸசைஸ் 7.8 பார்த்துக்கோங்க. ஓகே, அப்போ 8th யூனிட்டில் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இப்போ 9th யூனிட்டை பொறுத்தளவு இந்த 2 மார்க் 3 மார்க்லாம் எதில் சார் வரும் அப்படின்னா, எக்ஸசைஸ் 9.3 வரும், அகைன் வந்து எக்ஸசைஸ் 9.6 வரும். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸசைஸு. அதே மாதிரி இதில் வேறு என்ன கேட்பாங்கன்னா, ஏரியா அண்டு வால்யூம் கேட்பாங்க. ஓகே, அப்போ ஏரியான்னு பார்க்கும்போது எக்ஸசைஸ் 9.8 பார்த்துக்கலாம், வால்யூம் அப்படிங்கும்போது எக்ஸசைஸ் 9.9 பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ 10th யூனிட்டை பொறுத்தளவு எக்ஸசைஸ் 10.7, எக்ஸசைஸ் 10.8. ஓகே, இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய சாப்டரை லைன் பை லைனாக படிச்சுக்கோங்க. அகைன் இருக்கக்கூடிய எக்ஸசைஸை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, டெஃபினட்டாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 95+ வாங்கலாம். ஓகே, இப்போ 95+ வாங்கலாம், ப்ளஸ் சென்ட்டை வாங்கணும் அப்படின்னா லைன் பை லைனாக தான் படிச்சுக்கணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 7 சாப்டர்ல இருந்துமே பார்த்தீங்கன்னா 7 5 மார்க்கு கவர் ஆகிடும். ஓகே, கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் இதில் இருந்து வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லக், இதில் இருந்தே நீங்கள் எழுதிக்கலாம், இதில் இருந்தே உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஈஸியாக பிளான் பண்ணிவிட்டு இந்த டல் ஸ்டூடெண்ட்டு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் இது செட் ஆகும். ஓகே, எனக்கு தேவை 95 வேணும் சார், இன்ஜினியரிங் கட்டாக போகணும், எனக்கு நல்ல காலேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த எக்ஸசைஸ் ப்ளஸ் இந்த சாப்டரை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. முத்து மேத்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.